வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசி கணிதம் இலவச பயிற்சி இது வந்து வால்யூம் 2. ஸோ ஆல்ரெடி வால்யூம் 1 பார்த்தா 60 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். 60 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த இது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பேர் இன்னும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னி வரக்கூடிய தேர்வோட குரூப் 2 குரூப் டிஏ தேர்வுக்கும் இந்த வால்யூம் 2 கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால்யூம் 1 பாருங்க, அடுத்து வரக்கூடிய வால்யூம் 2 பாருங்க. ஸோ 25க்கு 25 எளிய இலக்கு நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்ன பார்க்க போறோம்னா இந்த இதில் 24/12/2019 அன்று நடந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ் இதில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஓகேங்களா? ஸோ நான் உங்கள் கார்த்திக் சார். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இப்போ தான் பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வந்து பார்த்தா ஸோ வால்யூம் 2 கணித இலவச பற்றி திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். பிடிஎஃப்பும் பார்த்தா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், நீங்களும் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. x-2 என்பது 2x³ minus 9x² plus 7x plus 6 என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு காரணி. ஓகேவா? x-2 இதோட ஒரு காரணின்னு சொல்றாங்க. எனில் மற்ற இரு காரணிகள் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த சமன்பாட்டுக்கு மொத்தம் 3 காரணிகள் இருக்கு. ஒரு காரணி கொடுத்துட்டாங்க, இன்னும் 2 காரணி கேட்கறாங்க. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இங்க ஒவ்வொரு சமன்பாடு கொடுக்குறாங்களா, இந்த சமன்பாடுல கெழு எழுதுங்க. கெழு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட நம்பர் x³ பக்கத்தில் உள்ளதான் கெழு, x² முன்னாடி உள்ளது கெழு, x முன்னாடி கெழு, இது மாதிரி 6ங்கிறது ஒரு கெழு தான். ஓகே, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்ப x³ முன்னாடி 2, x² முன்னாடி -9, அடுத்து x-க்கு முன்னாடி 7, அடுத்து என்னது 6. அடுத்து இது என்ன பண்ண போறோம்னா x-2 ஒரு காரணியா, அப்ப x-2 ஒரு காரணி அப்படின்னா x1 மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2ன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா x-2 = 0. அப்ப -2 போச்சுன்னா +2. அப்ப x1 மதிப்பு என்னது 2. அப்ப அந்த 2 அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப 2 வச்சு இப்ப ஆன்சர் பண்ண போறோம். எப்படி ஆன்சர் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த உள்ள 2 அப்படியே இறக்குவோம். ஓகே, என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் இறக்குங்க. அப்ப 2 × 2 எனக்கு எவ்வளவு வரும்? 4. ஓகே, அப்ப -9 4 எனக்கு என்ன வரும்? -5. அப்ப 2 -5 பெருக்கல் வரும் -10. அப்ப -10 7 என்ன ஆன்சர் வரும்? -3. அப்ப 2 -3 என்ன வரும்? -6. அப்ப 6க்கு -6 என்ன 0 ஆயிரும். ஓகே, முடிஞ்சு. இப்ப ரிமைனிங் உள்ளது மட்டும் பாருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? 2 -5 -3. ஓகேவா? அப்ப லாஸ்ட் உள்ளது மாறிலி, அடுத்து உள்ளது x, இங்கிட்டு உள்ளது என்னது x². அப்ப எனக்கு என்ன வரும்? 2x² - 5x - 3. ஓகேவா? அப்ப 2x² - 5x - 3. இப்ப இதை நீங்க காரணிப்படுத்தினா போதும் உங்களுக்கு 2 காரணி வந்து கிடைச்சிரும். எப்படி சார் ஆன்சர் பண்றோம் பாத்தீங்கன்னா இப்ப x² நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப இந்த 2ஓட லாஸ்ட் நம்பரை பெருக்கணும். அப்ப லாஸ்ட் நம்பர் வரும் -6. ஓகே, அப்ப பெருக்குனா -6 வரணும், கூட்டினா -5 வரணும். அப்ப எந்த நம்பர் பெருக்கலாம்? -6, 1. ஓகே, -6யும் 1யும் பெருக்குனா -6, -6யும் 1 கூட்டினா -5 வருதுங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் 2 பெருக்கணும்ல, இப்ப திரும்பி என்ன பண்ணா 2ஆல வகுக்கணும். ஓகேங்களா? இப்ப வகுங்க. 1 2 3 2 6, இங்க வகுக்க முடியாது. ஓகே, அப்ப கீழே என்ன இருக்கு? 1. ஓகேங்களா? சரி, இப்ப கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல வச்சுக்கணும். அப்ப 1x - 3, x - 3. இங்க 2 இருந்தா 2x, மேல என்ன இருக்கு? +1. ஓகேங்களா? அப்ப அந்த மற்ற 2 காரணிகள்லாம் பாத்தீங்கன்னா x - 3 2x + 1. x - 3 இருக்கணும், 2x + 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் லாஸ்ட். x - 3 2x + 1. ஓகே, சோ இந்த மாதிரி காரணிப்படுத்த என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்டோட பெருக்கிற மாதிரி அதை நீ பிரிச்சு எழுதிடுவீங்க. பிரிச்சு எழுதுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப அதே நம்பரை வகுக்கணும். ஃபர்ஸ்ட் பெருக்கின மாதிரி திரும்ப வகுத்தரணும். வகுத்துட்டு கீழே 1 இருந்துச்சுன்னா ஒரு x, 2 இருந்தா 2xன்னு வச்சுக்கணும். அவ்வளவுதான். எழுதிட்டு மேல உள்ள நம்பர் அப்படியே போட வேண்டியதான். -3 இங்க வந்து +1. ஓகே, ஆன்சர் வரும் x - 3 2x + 1. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்கலாம்? ஓகேவா? ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? ஓகே, சதவீதனாலே தெரியும். என்ன பண்ணணும்? மொத்தத்தை கீழே போடுவோம். மேல வந்து கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகேங்க, மொத்தம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா ₹2.70. அப்ப இது எனக்கு மொத்தம்.
இங்க 15 பைசான்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு இதையும் ஃபுல்லா பைசாலே வச்சுக்கணும். ஓகேவா? ₹2.70. அப்போ ₹1 100 பைசா, ₹2 200 பைசா, இங்க ஒரு 70 பைசா. மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு? 270 பைசாவுல 15 பைசா எனக்கு எத்தனை சதவீதம் வரும்? ஸோ அதான் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, 270 பைசால 15 பைசா எத்தனை சதவீதம்? இப்ப பாருங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து ஐ மூணா 5, 9 மூணா 27. அடுத்து 9 வச்சு அடிக்க முடியாது, மேல பெருக்குங்க. 5 10 50, கீழே 9. அப்ப 5ல எத்தனை 9 இருக்கு? 9 45, மீதி 5 வகுத்தல் 9. ஸோ ஆன்சர் என்ன வருது? 5 5/9%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிள். ₹2.70 வில் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே இதுதான் கீழே போடக்கூடிய நம்பர். இதை வந்து நீ மேல போடணும். ஸோ அவ்வளவுதான். போட்டு இன்ட்டு 100 போட்டா உங்களுக்கு சதவீதம் கிடைச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் பக்க அளவை காண்க. ஸோ பக்க அளவுனா ஏ உடைய மதிப்பை காண்கன்னு சொல்றாங்க. ஓகே, பரப்பு கொடுத்து என்ன கேட்கறாங்க? பக்க அளவு ஏ உடைய மதிப்பை கேட்கிறாங்க. அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா அது பரப்பளவு ஃபார்முலா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகே, அப்ப பரப்பளவு மதிப்பு கொடுத்துருவாங்க. எவ்வளவு கொடுத்துருவாங்க? 900√3. பரப்பளவுல 900√3. ஃபார்முலா அது √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். இப்ப என்ன பண்ணலாம்? மேல மேல அடிக்கலாமா? √3 கேன்சல். அப்போ 4 இங்க 900. அப்ப என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். அப்ப 900 4 பெருக்கல் வரும் 3600. அப்ப ஏ ஸ்கொயர் எவ்வளவு? 3600. அப்ப ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 60 வரும். ஓகே, 36க்கு 6, 2 ஜீரோக்கு 1 ஜீரோ. அப்ப பக்கல் எவ்வளவு வருது? 60 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? அப்ப பரப்பளவு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். நீங்க அப்படியே அப்ளை பண்ண போறீங்க, உங்களுக்கு ஆன்சர் போதும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ஓகே, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கிறாங்க. ஸோ அப்ப வித்தியாசம் கேட்டாலும் எத்தனை ஆண்டுகள் நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இங்க எத்தனை ஆண்டுகள் இருக்கு? 2 ஆண்டுகள். அப்ப 2 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, 3 ஆண்டுகள் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை எழுதிடலாம். 2 ஆண்டுகள் அப்படின்னா CI minus SI is equal to VR²/100². இது 2 ஆண்டுகள் சொன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இல்ல சில கொஸ்டின் 3 ஆண்டுகளோட கேட்டிருப்பாங்க. அப்ப 3 ஆண்டுகள் என்ன ஃபார்முலா வரும்னா CI minus SI PR² 300 plus R divided by 100³. ஓகேங்களா? ஸோ நம்ம கேட்கப்பட்டது 2 ஆண்டுகள் தான். அப்ப இந்த ஃபார்முலா பார்த்துக்கலாம். அப்ப 2 ஆண்டுகள் வித்தியாசம். ஓகேவா? CI minus SI. மீனானது அசல். அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 8000 ரூபாய். இன்ட்டு ஆர்னா வட்டி வீதம். வட்டி வீதம் எனக்கு 10%. அப்ப 10% பண்ணும் 2 முறை போட போறேன். 100 ஸ்கொயர்னா 100 2 முறை. இப்ப அடிக்கலாம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இங்க 2 ஜீரோக்கு இங்க 2 ஜீரோ. ஸோ அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 80 ரூபாய் வரும். ஓகேவா? அப்ப வித்தியாசம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 80 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் 1/5:1/x (1/x) 1/1.25 எனில் x இன் மதிப்பு காண்கன்னு கேட்கிறாங்க. ஓகே, பாருங்க. 1/5:1/x (1/x) 1/1.25. ஓகே, இந்த மாதிரி விகித சமம் கொடுத்தாலே சென்ட்ரல் 2 பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கணும். இதுதான் காமனான விஷயம். ஓகேவா? சென்ட்ரல் என்ன இருக்கு? 1/x into 1/x. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இருக்கு 1/5 into 1/1.25. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 1 பெருக்கினா 1 x x². அதே மாதிரிங்க 1 6.25. இப்போ என்ன பண்ணலாம்? 6.25 எங்க போயிடும்? x² இங்க போயிடும். அப்ப 6.25 equal to x². அப்ப x² 6.25னா x1 மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 2.5. ஓகேவா? பட் 2.5 எனக்கு ஆப்ஷன் இல்ல. அப்ப 2.5 எப்படி எழுதலாம் பாருங்க. எப்படி எழுதலாம்? 5/2ன்னு எழுதலாம். ஓகே, அப்ப x1 மதிப்பு எனக்கு என்ன வரும்? 5/2 தான் ஆன்சர். ஓகே, ஏன்னா ஆன்சர் x1 மதிப்பு 2.5 வந்துச்சு. பட் 2.5 ஆப்ஷன் இல்லையே. அப்ப 2.5 அப்படின்னு நம்ம எப்படி எழுதலாம்? 5/2ன்னு எழுதலாம். ஏன்னா 5/2 வகுத்து என்ன கிடைக்கும்? 2.5 தான் கிடைக்கும். அப்ப x1 மதிப்பு எனக்கு என்னது? 5/2. சிம்பிளான ஆன்சர். இது மாதிரி விகித சமம் பேஸ் பண்ணி எப்பயுமே கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க.
இந்த மாதிரி கேட்டாங்கன்னா சென்டர்ல 2 நம்பர் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பெருக்கணும், சமப்படுத்தணும். ஸோ அவ்வளோ ஆன்சர் ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட், பின் வருவனவற்றில் எது முடிவுறு தசம தீர்வு? ஓகேவா, முடிவுறு தசம தீர்வு அப்படின்னா ஒரு முடிவு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். சப்போஸ் முடிவே இல்லாம போச்சுன்னா நம்ம ஆன்சர் கிடையாது. ஓகேவா, முடிவுறு எந்த இந்த 4 ஆப்ஷன்ல எதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு முடிவுறு நீங்க செக் பண்ணணும். ஓகேவா, ஒவ்வொரு ஆப்ஷனும் அடிச்சு பார்க்க போறோம். ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5/64. இப்ப 60 வச்சு 5 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும்? ஜீரோ சேர்ப்போம். ஜீரோ சேர்த்து என்ன பண்ணு? பாயிண்ட் வச்சுக்கு. இப்ப 50 60 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப திரும்ப ஒரு ஜீரோ சேர்த்துக்குவேன். அப்ப நான் அங்கேயும் ஜீரோ சேர்ப்பேன். ஓகே, இப்ப 500ல எத்தனை 64 இருக்குன்னு பாருங்க. 500ல எத்தனை 64 இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்கும்? ஏன்னா 6 7 8 ஒரு 8 6 48 வராது, 7 தான் வரும். ஓகேவா, 7 64 தான் வரும். 64 இன்ட்டு 7 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 28, இங்க 2 40, 448 தான் வரும். ஓகேவா, ரிமைனிங் எவ்வளவு வருது? 52, பின்னாடி ஒரு ஜீரோ சேர்ப்போம், 520. அப்ப 520ல எத்தனை 64 இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை இருக்கும்? 8 இருக்கலாம். ஏன்னா இதோட 52 ஒரு 12 கூட்டினா எவ்வளவு வரும்? 512 வரைக்கும் வரும். ஓகேவா, அப்ப 8. ஓகேவா, 520ல 8 64 இருக்கும். ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 8. ஸோ அப்ப 0. அப்ப 80. 80ல எத்தனை 64 இருக்குன்னு பாருங்க. 80ல எத்தனை 64 இருக்கும்? ஒரே ஒரு 64 தான் இருக்கும். ரிமைனிங் எவ்வளோ? 16, பின்னாடி ஒரு 0. அப்ப 160ல எத்தனை 64 இருக்கும் பார்ப்போம். எத்தனை 64 இருக்கும்? 2 64 128. 2 64 128. ரிமைனிங் எவ்வளோ வரும்னா 32. ஓகே, இப்போ ரிமைனிங் எவ்வளோ? 32. ஜீரோ சேர்த்தா 320. அப்போ 320 எத்தனை 64 இருக்கும்? 5/64 இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த 5/64 அடிச்சா என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா 0.078125 முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நான் அடிச்சுட்டே வந்தேன். எனக்கு என்ன ஆச்சு? லாஸ்ட் நான் 5ஓட முடிஞ்சு, எனக்கு ரிமைனிங் எதுவுமே வரல. ஏன்னா ரிமைனிங் வந்து ஜீரோ சேர்த்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். பட் எனக்கு இதுலயே ஆன்சர் வந்துச்சு. அப்போ முடிவுறு தசம தீர்வு எனக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா எனக்கு ஒரு அடிச்சுட்டே போறேன், எனக்கு இந்த இடத்த முடிஞ்சிருச்சுல. அப்ப என்ன ஒரு இதுதான் முடிவுறு தசம தீர்வு. வேணும் மித்த உள்ள ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு ஆப்ஷன் ஏல வச்சா ஈஸியா முடிஞ்சு. சப்போஸ் ஆப்ஷன் லாஸ்ட்ல இருந்தா நான் 1 கண்டுபிடிச்சே தான் போவேன். ஓகேங்களா, இப்ப செக் பண்ணி 8/9 அடிப்போம். 9 8 அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப ஜீரோ சேர்த்தா பாயிண்ட். அப்ப 80ல எத்தனை 9 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 9 72. மீதி எவ்வளோ? 8. ஜீரோ சேர்ப்போம், திரும்படி அதே தான். மீதி 8, ஜீரோ சேர்ப்பேன், திரும்ப அதே தான். ஓகே, இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு முடிவு வருமா? ஏன்னா மீதி 8க்கு அடிக்கும், ஜீரோ சேர்ப்பீங்க. மீதி 8க்கு அடிக்கும், ஜீரோ சேர்ப்பீங்க. ஸோ அது கண்டினியூஸா அது போயிட்டே இருக்கு. அது முடிவே இல்லை. ஓகே, அப்படி தானே பாரு, வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்க பாரு, 14/5 அடிக்க முடியுமா? அப்ப 140. அப்ப பாயிண்ட் வச்சுக்கு. அப்ப 140 எத்தனை பாஞ்சு இருக்கும்? 9 பாஞ்சா 135. மீதி எவ்வளோ? 5. அப்ப ஜீரோ சேர்த்தா 50. 50 எத்தனை பாஞ்சு இருக்கும்? 3 பாஞ்சா 45. மீதி 5, ஜீரோ சேர்ப்பீங்க. திரும்படியும் 3, திரும்பி 5 வரும், ஜீரோ சேர்ப்பீங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுக்குமே எனக்கு முடிவே கிடைக்காது. ஓகே, அதே மாதிரி இங்க பாரு, 1/12. ஸோ ஜீரோ சேர்ப்போம், அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப திரும்ப ஒரு ஜீரோ சேருங்க. ஓகே, 100ல எத்தனை பண்றதுன்னு பாருங்க. எத்தனை இருக்கும்? 8 12 96. 8 12 96. சரி, ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு பாயிண்ட், அடுத்த ஜீரோக்கு ஜீரோ போட்டுக்கணும். ஓகே, அப்ப 8 12 96. மீதி எவ்வளோ? 4. அப்ப ஜீரோ சேர்ப்போம். 40 எவ்வளோ இருக்கும்? 3 12 36. மீதி 4, ஜீரோ சேர்ப்பீங்க. 3 12 36. மீதி 4, ஜீரோ சேர்ப்பீங்க. இது மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அப்ப இந்த மீதி உள்ள 3 ஆப்ஷன் பாருங்க, பி சி டி பாருங்க, கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும் பாருங்க. இந்த ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஒரு இடத்துல முடிவு வருது. அப்படிதான் முடிவுறு தசம தீர்வு ஆகும். நெக்ஸ்ட், ஒரு வியாபாரி ஒரு பொருளை ரூபாய் 1200க்கு வாங்குறாரு. பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% உயர்த்திட்டு குறித்த விலை ஆக்கிட்டார். இதற்கு 20% தள்ளுபடி கொடுத்து விற்கிறாரு எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு கடைக்காரன்னு வச்சுக்குவோம். இந்த இதை எப்படி நம்ம விற்க போறேன்னு பாருங்க. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் அந்த பொருள் எவ்வளவுக்கு வாங்குறேன்? 1200 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகே, அதாவது நான் வாங்கிய விலை, அதாவது அடக்க விலை எவ்வளோ? 1200 ரூபாய். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 30% என்ன பண்றேன்? உயர்த்துறேன். 30% என்ன பண்றேன்? உயர்த்திக்கிறேன். அப்போ 30% எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேவா, அப்ப 1200 30% வரும், 10% 120. அப்போ 30% வரும் 360. ஓகேவா, அப்ப 360 கூட்டினா வரும் 1560. அப்ப குறித்த விலை எவ்வளவு வைப்பேன்? நான் 1560 வைப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன்? அந்த குறித்த விலையிலிருந்து 20% தள்ளுபடி கொடுப்பேன்.
ஓகேவா? அப்ப இந்த 1560ல 20% என்ன பண்ண போறேன்னு தள்ளுபடி கொடுக்க போறேன். அப்ப இதுல 10% 156. அப்ப 20% வரும் 312. இப்ப கழிச்சு எவ்வளவு வரும்? இங்க 8. அப்ப இங்க எவ்வளவு? 5 தான் இருக்கு. 5 1 போச்சுன்னா 4, 5 3 போச்சுன்னா 2, இங்க 1. ஸோ அப்ப விற்பனை விலை எனக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1248 ரூபாய். ஓகேவா? 1248. நீ விற்ற விலை கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்துருது. எங்க வந்துருது? ஆப்ஷன் சி. ஏன்னா விற்ற விலை 1248 இங்க மட்டும்தான் இருக்கு. ஓகே, இவங்க லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, லாப சதவீதம். ஸோ லாப சதவீதம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது 1200, விற்றது எவ்வளோ? 1248. அப்போ நான் வாங்கினதுக்கும் விற்றதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ வருது? 48 ரூபா. அந்த 48 ரூபா தான் எனக்கு லாபம். அது சதவீதம் சொல்ல போறேன். இப்போ 48 நான் வாங்கினது எவ்வளோ? 1200 இன்ட்டு 100. அப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 1 பண்டா 12, 4 பண்டா 48. அப்ப லாப சதவீதம் எனக்கு எவ்வளவு வரும்? 4% வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகே, அப்ப நான் ஒரு பொருள் 1200 வாங்கினேன், 30% மேல உயர்த்தி வச்சு குறித்த விலை ஆக்குனேன், 1530 ஆச்சு. அதுல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து 1248 வித்துட்டேன். அப்ப 1200 வாங்கி 1248 வித்தேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4% லாபம் கிடைக்கும். நெக்ஸ்ட், 100 மாணவர்கள் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க. ஓகே, அப்போ ஒரு பிழையான ஒரு நம்பரை எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சரியான சராசரி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சராசரி கண்டுபிடிக்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சராசரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, சராசரி எவ்வளவு கொடுத்தாங்க? 40. அப்ப 40 போடுங்க. ஓகே, இப்ப உண்மை மதிப்பு எவ்வளோ? உண்மையான மதிப்பு எவ்வளோ? 53. நான் தவறுதல் எடுத்தது எவ்வளோ? 83. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? நான் உண்மையான மதிப்புக்கு பதில தவறான மதிப்பு என்ன பண்றேன்? 30 அதிகமா எடுத்துட்டேன். ஆக்சுவலா 53 தான் எடுக்கணும். ஆனா என்ன பண்றேன்? 83 எடுத்துட்டேன். அப்ப என்ன பண்றேன்? ஒரு 30 வந்து நான் கூட்டியிருக்கேன். ஓகேவா? அப்ப அந்த 30 தான் என்ன பண்ண போறேன்? இப்ப கழிக்க போறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? எவ்வளவு கூட்டியிருக்கோம்? 30 வந்து அதிகமா எடுத்திருக்கனால அந்த 30 இப்ப நான் கழிச்சுக்க போறேன். அதை கழிச்சுட்டு அதை என்ன பண்ணும்? எண்ணிக்கையால வகுக்கணும். கான்செப்ட் புரியுதுங்களா? நான் அதிகமா தவறான மதிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நான் கழிப்பேன், தவறான மதிப்பு குறைவா இருந்தா கூட்டிக்குவேன். கான்செப்ட் அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப தவறான மதிப்பு அதிகமா இருந்துச்சு, நான் கழிச்சுக்கிட்டேன். எவ்வளவு கழிச்சிட்டேன்? 30 கழிச்சிட்டேன். ஓகே, அப்ப 83 30 கழிச்சு 53 வந்துரும்ல. அதான். அப்ப 30 கழிச்சுட்டு அதை நம்ம 100ஆல வகுப்போம். அதாவது எண்ணிக்கை வருதுலங்க, 100 மாணவர்கள் தானே. அப்ப 30 குறைச்சிட்டு 100ஆல வகுக்க போறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ அடிச்சுன்னா முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப 40ல 0.3 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 39.7. ஆன்சர் எவ்வளவு வரும்? 39.7. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன சராசரி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், தவறான மதிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கழிச்சுக்கங்க, தவறான மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா கூட்டிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், நாளை திங்கள் கிழமையெனில் நேற்று என்ன கிழமைன்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாருங்கவே, நாளைக்கு என்னது? திங்கக்கிழமை. அப்ப நாளை திங்கள் அப்படின்னா அப்ப இன்று என்ன கிழமையா இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தானே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் சொல்லுவேன், நாளை திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நேற்று என்ன கிழமையா இருக்கும்? இன்று ஞாயிற்றுக்கிழமைனா நேற்று என்ன வரும்? சனிக்கிழமைன்னு வரும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் அது சனிக்கிழமை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நாளை திங்கக்கிழமைனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இப்ப நேற்று சனிக்கிழமை. ஆன்சர் சனிக்கிழமை. நெக்ஸ்ட், 2 5 8 x 2 3 7 என்ற எண் 11ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகே, 11ஆல் வகுபடும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஒன்று விட்ட ஒன்று எண்களின் இலக்கங்களை கூட்டணும். ஓகேவா? அப்ப பாருங்க, 2 5 8 x 2 3 7. ஒன்று விட்டு ஒரு எண்களை கூட்டுங்க. அப்ப 2 8 கூட்டினா 10, 12, 19. ரிமைனிங் உள்ளது 5 பிளஸ் எக்ஸ், இங்க ஒரு 3. அப்ப 5 3 கூட்டினா 8, 8 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இங்க 19, இங்க 8 பிளஸ் எக்ஸ், ரெண்டையுமே இப்ப கழிக்கணும். ஓகே, கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்னா 0 வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 11 மடங்கு வரணும். 0 வந்தாலும் கரெக்ட் தான், இல்ல 11 மடங்கு வந்தாலும் கரெக்ட் தான். ஆனா எக்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஒரே ஒரு இலக்கம் தான் போடணும். ஓகேங்களா? நம்ம 0 தான் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணலாம்?
11 போடலாம். 11 போட்டனாலும் 11 8 கூட்டினா 19, இங்க ஒரு 19 0 ஆயிரம் சொல்லலாம். பட் எக்ஸ்ங்கிறது என்னது ஒரே ஒரு இலக்கம் தானே. எக்ஸ் என்னது ஒரே ஒரு இலக்கம். நீங்க 11 போட்டா 2 இலக்கம் வரும். அப்ப நம்ம போடக்கூடாது. அப்ப என்ன போட்டா கரெக்டா வரும் பாருங்க. அப்ப இங்க 19ல 8% வரும். 11 தானே வரும். அப்ப எக்ஸுக்கு எந்த மதிப்பு போடலான்னு 0 மட்டும் கொடுத்து வச்சோங்க. அப்ப 19 மைனஸ் இப்ப எக்ஸுக்கு 0 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்? 8 பிளஸ் 0 8. அப்ப 19 8 போச்சுன்னா 11. அப்ப 11 எனக்கு வரலாம்ல. ஏன்னா 11 மடங்கு 11 வாய்ப்பாடு. 11 என்ன பண்ணலாம் வரலாம். அப்ப எக்ஸுக்கு எந்த மதிப்பு இருந்தாலும் சரியா இருக்கும்? 0 கொடுத்தாதான் எனக்கு சரியாக இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்ப நீங்க 1 கொடுத்தனாக்க 9 ஆயிடும். அப்ப 19 9 போச்சுன்னா 10 தானே வரும். அப்ப தவறு. இப்ப 7 கொடுத்தீங்கன்னா 15 19ல 15 போச்சுன்னா 4. அப்ப இதுவும் தவறு. 9 கொடுத்தீங்கன்னா 17 19 17 போச்சுன்னா 2. இது எனக்கு தவறு. எனக்கு 0 வரணும் இல்ல 11 மடங்கு தான் வரும். எனக்கு 11 மடங்கு வந்துருச்சுல. அப்ப எக்ஸ் மதிப்பு என்ன போடணும் நீங்க? 0 போட்டா தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். நெக்ஸ்ட், ஒரு தொடர் வண்டி 180 கிலோமீட்டர் பெர் மணி என்ற வேகத்தில் செல்கிறது எனில் அதன் வேகத்தை மீட்டர் பெர் வினாடியில் காண்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பா. கிலோமீட்டர் பெர் மணிய மீட்டர் பெர் வினாடியில கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப கிலோமீட்டர் பெர் மணிய நீங்க மீட்டர் பெர் வினாடிக்கு மாத்தணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டதை 5/18 பெருக்கணும். அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டது என்ன பண்ணும்? 5/18 பெருக்கினாலே போதும் ஆன்சர் வரும். இதே மீட்டர் பை வினாடியில இருந்து கிலோமீட்டர் பெர் மணி கேட்டாங்கன்னா 18/5 பெருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? மீட்டர் பெர் வினாடிய கிலோமீட்டர் பெர் மணியில கேட்டாங்க அப்படின்னா 18/5 பெருக்கணும். ஓகே, இது தெரிஞ்சு வச்சாலே போதும். ஓகே, நமக்கு என்னது கிலோமீட்டர்ல இருந்து மீட்டர் பெர் வினாடியா? அப்ப கிலோமீட்டர் மீட்டர் பெர் வினாடி மாத்தினா 5/18 பெருக்கணும். அப்ப 180 இன்ட்டு 5/18 ஒரு 18 18 இங்க 10. அப்ப எவ்வளவு வரும்? 50 மீட்டர் பெர் வினாடி. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 1000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னது 70 நாட்கள் போதுமான உணவு இருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க? திரும்ப 400 அந்த வீரரோட சேர்றாங்க. பட் அதே உணவு தான் இருக்கு. ஓகே, அப்ப இந்த மளிகை பொருள் வந்து எத்தனை பேருக்கு போதுமானதாக கேட்கிறாங்க? எத்தனை நாட்களுக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. 70 நாட்களுக்கு போதுமானதா இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்க? 400 வீரர் சேர்றாங்க. ஓகே, அப்ப 1400 கூட்டினாலும் வரும் 1400 பேர். ஓகே, அப்ப ஆட்கள் அதிகமாயிட்டாங்கன்னா அப்ப அந்த மளிகை பொருளோட என்ன நாட்கள் குறைஞ்சிரும். ஓகேவா? இதே ஆள் குறைஞ்சிட்டாங்கன்னா அந்த மளிகை பொருள் எண்ணிக்கை அதிகமாகும். ஆட்கள் அதிகமாயிட்டாங்கன்னா குறையும், குறைஞ்சிட்டாங்கன்னா அதிகமாகும். இது என்னது? எதிர்மாறுன்னு சொல்லுவாங்க. அப்ப எதிர்மாறு என்ன பண்ணும்? நீங்க அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 4 7 7 14 0, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 4 2 எவ்வளவு வரும்? 50. ஸோ அப்போ ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 50ன்னு வரும். 50 நாட்கள். அப்ப 400 வீரர்கள் புதுசா சேர்றதுனால 70 நாட்களுக்கு உண்டான உணவு 20 நாட்கள் குறைஞ்சு 50 நாட்களுக்கு தான் போதுமானதாக இருக்கும். ஆன்சர் 50 நாட்கள். அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸ் மதிப்பு என்ன? ஓகேவா? நிகழ்தகவு அப்படின்னாலே நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி என்ன பார்த்தீங்கன்னா 0 மற்றும் 1. 0 to 1 தான் நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி. அப்ப நிகழ்தகவோட கூட்டணிக்கு எவ்வளவுதான் வரணும்? 1 தான் வரும். ஓகே, அப்ப x/3 பிளஸ் 2/3 இதை கூட்டணிக்கு எவ்வளவு வரணும்? 1 தான் வரும். அப்ப பாருங்க, பகுதி சமமா? அப்ப x plus 2 இங்க எவ்வளவு வரும்? 1. அப்ப x plus 2 equal to 3 அங்க வச்சு பாருங்கன்னா 3. அப்ப x மதிப்பு எனக்கு என்ன வரும்? 1. ஓகேவா? x மதிப்பு எவ்வளவு வரும்? 1 கிடைக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொன்னா 3ல 2 பங்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. 3ல 2 பங்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா 3ல 1 பங்கு தானே வாய்ப்பு இருக்கு. 3ல 1 பங்கு தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப x மதிப்பு என்ன வரும்? 1ன்னு எனக்கு வரும். இந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கலாம், இல்ல இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம். எனக்கு 2 நம்பரையும் கூட்டினா 1 வரணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், மீ போ வா காண்க. மீ போ வா காண்க சொல்றாங்க. எக்ஸ் பவர் n plus 1 x power n plus 2. இப்ப மீ போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா பொதுவானதாக இருக்கணும். அடிமானம் பொதுவானதாக இருக்கணும். அதுல அடுக்கு சிறியதாக இருக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்ப அடிமானம் பொதுவா இருக்கா? இருக்கு. என்னங்க எக்ஸ், இங்க எக்ஸ், இங்க எக்ஸ். அப்ப அடிமானம் பொதுவா இருக்கு.
அப்ப அதுல அடுக்கு சிறியதுன்னு பார்க்கணும். எது சிறியது? இங்க n, இங்க n+1, இங்க n+2. அப்ப எது சின்னது? வெறும் n தானே சின்னது. அப்ப ஆன்சர் என்னது? x பவர் n தான் எனக்கு ஆன்சர். அப்ப மீ போவ என்னது? x பவர் n. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணிடலாம். இது மீ போவ கேட்டனால. சப்போஸ் மீச்சியமா கேட்டான்னு வச்சு, மீச்சியமா கேட்டா பண்ணும் அனைத்துமே எடுக்கணும், அனைத்து அடிமானங்களையும் எடுக்கணும், அதுல அடுக்கு பெரிதாக தான் எடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒரே ஒரு அடிமானம் தான் இருக்கு, எக்ஸ் தான். அப்ப இதுல எது பெருசு பார்க்கணும், எது பெருசு? எக்ஸ் பவர் n+2 தான் பெருசு அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ அப்ப அங்க அடிமானம் பொதுவானது, அடுக்கு சிறியது. மீச்சியமால அடிமானம் அனைத்தையுமே எடுக்கணும், அது அடுக்கு பெருசா தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 66 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் எனும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு காண்க. ஓகேவா? உலோக தகட்டி அப்படின்னா ரெக்டாங்குலர் சீட். ஓகே, ரெக்டாங்குலர் சீட் அப்படின்னா ஒரு செவ்வக வடிவத்து ஒரு காகிதம் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு பேப்பர். ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் வந்து 66 சென்டிமீட்டருக்கு, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகே, இந்த பேப்பர் என்ன பண்ண போனா ரோல் பண்ண போறேன். எப்படி? உருளை மாதிரி ரோல் பண்ண போறேன். அப்ப இப்படி மாத்தணும் வச்சுக்கேன். இப்போ உருளை மாதிரி உருட்டி அப்படின்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? இங்க இங்க அதே 12 தான் இருக்க போகுது. இந்த பேப்பர் மட்டும் எனக்கு என்ன ஆகும்? இங்க இருந்து சுத்தி இங்க வரையும் வந்து முடிச்சிருக்குமா? ஒரு கரெக்டா ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து முடிஞ்சிருக்குமா? அப்ப கீழே மதிப்பு எவ்வளவு வரும்? 66. ஓகேவா? இந்த 60 என்னது? சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு. அப்ப சுற்றளவு தான் எனக்கு 66 அர்த்தம். என்ன அர்த்தம்? சுற்றளவு தான் எனக்கு 66. கான்செப்ட் புரியுங்களா? ஒரு செவ்வக வடிவ தாள் இருக்குல்ல, அந்த தாளை என்ன பண்றேன்? நான் சுருட்டுறேன். அப்ப சுருட்டும் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உருளை வடிவம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த பரண்டு அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே உள்ளது எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து சுருட்டிங்க வந்து முடிச்சிடும்னா இதோட நீளம் தானே 66. அப்ப என்ன சுற்றளவு தானே? அப்ப சுற்றளவு தான் எவ்வளவு? 66. அப்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு வட்டம் மாதிரி கிடைக்கும். அப்ப வட்டத்தின் சுற்றளவு தான் எவ்வளவு? 66. அப்ப வட்டத்தின் சுற்றளவு 66னா அது ஃபார்முலா 2/r. அப்ப 2/r 64னா எனக்கு ஆரத்தோட மதிப்பு என்ன வரும் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 66 = 2 × 22/7 × r. இப்ப அடிக்கும் 4 2 33 2 66 சாரி 2 11 22 3 11 33 அடுத்து பெருக்குனா 7 3 21 2க்குனா வகுத்துல வந்துடும். அப்ப அப்ப ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 21/2. அப்ப உருளையோடைய ஆறு எனக்கு கிடைச்சிருச்சு. எவ்வளோ? 21/2 வந்துருச்சு. அவங்க என்ன கொஸ்டின் இருந்தாங்க? உருளையோடைய கன அளவு தான். அப்ப உருளையோடைய கன அளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா πr²h. உருளையின் கன அளவுனாது πr²h. அப்ப பையோட மதிப்பு 22/7. ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 21/2 × 21/2 × உருளையோட உயரம் எனக்கு எவ்வளோ? 12 சென்டிமீட்டர் தானே? அவ்வளவுதான். இப்ப நீங்க அடிங்க. 1 7 3 21. அடுத்து 1 2 6 12. 1 2 இங்க 11 22. இப்ப பெருக்குங்க. 11 3 33. 21 6 எவ்வளவு வரும்னா 126. இப்ப பெருக்குங்க எவ்வளவு வரும்? 18 இங்க ஒரு 1 6 1 7 இங்க 3. ஸோ திரும்ப அதே தானே வரும் 378. ஸோ கூட்டினா 8 15 இங்க ஒரு 1 11 இங்க ஒரு 4. ஸோ 4158. 4158 கன சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஆன்சர் உருளுடைய கன எவ்வளவு? 4158 கன சென்டிமீட்டர். ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஒரு செவ்வக வடிவத்தால சுருட்டினீங்க அப்படின்னா கீழே ஒரு வட்டமா கிடைக்கும். அதாவது வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு 66னா ஆரம் எனக்கு 21/2 வரும். அந்த ஆரத்தை தூக்கிட்டு உருளையின் கனவுல போட்டாலே ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகளை கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு. அரை சுற்றளவு சுற்றளவுல பாதி எவ்வளவு தான் கேட்கிறாங்க. ஓகே, இது அளவுகளை பாருங்க. 15 20 25. ஓகே, அப்ப இது என்ன முக்கோணம்? அசம் பக்க முக்கோணம். ஏன்னா 3 பக்க அளவுமே என்னது வேற மாதிரி இருந்தா முக்கோணம் அசம் பக்க முக்கோணம். அப்ப சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? 3யுமே கூட்டினா சுற்றளவு. அப்ப 15 20 25. அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 35 40 60. இது வந்து சுற்றளவு தான் எனக்கு 60. அவங்க என்ன கேட்டாங்க? அரை சுற்றளவு தான் கேட்டாங்க. அப்ப முழு சுற்றளவு 60னா அரை சுற்றளவு எனக்கு எவ்வளவு வரும்? 30 தானே வரும். அவ்வளவுதான். ஆன்சர் 30 சென்டிமீட்டர்.
முழு சுற்றளவு 60. அப்ப அரை சுற்றளவு எவ்வளவு வரும்? 30 தான் எனக்கு வரும். நெக்ஸ்ட், ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி 160 என்ற வீதம் வாங்கினார். அதில் 2 பெட்டிகள் அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டிக்கு 200 வீதம் விலைக்கு விற்கிறார். இனி லாப சதவீதம் எவ்வளவு? ரொம்ப சிம்பிள். அவர் என்ன பண்றாரு? 12 பெட்டி வாங்குறாரு. ஒரு பெட்டி எவ்வளவு? 160 ரூபாய். அப்ப அடக்க விலையை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? 12 பெட்டி, ஒரு பெட்டி எவ்வளவு? 160 ரூபாய். அப்ப அவர் மொத்தம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருப்பாரு? இப்போ ஒரு பெட்டி 160 ரூபானா 10 பெட்டி எவ்வளோ? 1600. 2 பெட்டி எவ்வளோ? 320. அப்ப எவ்வளவு வரும்? 1920. அப்ப 1920 ரூபா கொடுத்துட்டு 12 பெட்டி வாங்கியிருப்பாரு. அடுத்து என்ன பச்சுன்னா 2 பெட்டி அழுகி போச்சு. அப்ப ரிமைனிங் எத்தனை பெட்டி தான் இருக்கும்? 10 பெட்டி தான் விற்பாரு. அப்ப விற்பனை விலை. அப்ப ரிமைனிங் 10 பெட்டி தான் இருக்கும். அந்த 10 பெட்டி எவ்வளவுக்கு விற்கிறாரு? 200 ரூபாய் மணிக்கு விற்கிறார். ஓகே, ஒரு பெட்டி 200 ரூபானா 10 பெட்டி எவ்வளவு வரும்? 2000 ரூபாய். ஓகேங்களா? அப்ப 1920 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளவு விற்கிறேன்? நான் 2000 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு லாப சதவீதம் எவ்வளவு வரும்? ஓகேவா? அப்ப லாப சதவீதம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லாபம் எவ்வளவுன்னு பாருங்க. 1920 2000. அப்ப எவ்வளவு லாபம் எனக்கு? 80 ரூபாய் லாபம். வகுத்தல் எவ்வளவுக்கு வாங்கினேன்? 1920 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்ட்டு 100. ஓகே, இப்ப நீங்க அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இங்க என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 10 80, 2 16, மீதி 3 32ல 4 32. அடுத்து 2 10, இங்க 12 24. அடுத்து 2 10, 6 12. அப்ப எவ்வளவு வருது? 25/6. அப்ப 28ல எத்தனை இருக்கு? 4 24, மீதி 1, 0 சேர்த்தா 10. 10ல எவ்வளவு இருக்கு? 1 6, மீதி 4, 0 சேர்த்தா 40 எவ்வளவு வரும்? 6 36, மீதி 4, திரும்படியும் 6. அப்ப இதை எப்படி நான் 4.16 நம்ம 7 கூட நீ போடலாம். ஓகே, 167 கூட நீ போடலாம். ஆன்சர்ல 4.167. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரு மொத்த வியாபாரி ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்கிறார். அப்ப அந்த பெட்டியோட லாபம் நட்டது எவ்வளவு? 10,000 வாங்கியாச்சு, 12,000 விற்கிறோம். அப்ப நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 2000 ரூபாய் லாபம் கிடைக்குது. வகுத்தல் நான் வாங்கினது எவ்வளவு? 10,000 ரூபாய். இப்போ இன்ட்டு 100. ஓகே, இப்போ அடிக்கலாமா? 3 ஜீரோக்கு 3 ஜீரோ, இங்க ஒரு ஜீரோக்கு இங்க ஒரு ஜீரோ. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 2 இன்ட்டு 10 எவ்வளோ? 20%. சாரி, ஆனா என்ன கொஸ்டின் கேட்டாங்க? லாபம் நட்டு எவ்வளவுதான் கேட்டாங்க. அப்ப லாபம் எனக்கு எவ்வளோ? 2000 ரூபாய் லாபம். ஏன்னா 10,000 வாங்கி 12,000 விற்கணும்னா 2000 ரூபாய் லாபம் கிடைக்கணும். இதே லாப சதவீதம் சொன்னீங்க எவ்வளவு வரும்? 20%. சாரி, நான் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே சதவீதம் கேட்பாங்கன்னு நினைச்சிட்டேன். பட் என்ன கேட்டாங்க? நார்மலா 10,000 வாங்கி 12,000 விற்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 2000 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பட் லாப சதவீதம் கேட்டுதானே ஆன்சர் எவ்வளவு வரும்? 20% நமக்கு வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கீழ்காணும் பரவலின் சராசரி காண்க அப்படிங்கும்போது நம்ம வேற மாதிரி வச்சிடக்கூடாது. ஸோ இங்கிலீஷும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்ம சராசரினா கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, இசை சராசரின்னு கேட்கலாம். பரவலின் சராசரி கேட்டாங்கன்னா வேற. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா மீடியன், அது இடைநிலை தான் அப்படி கேட்கலாம். ஆக்சுவலாக இடைநிலையும் கேட்கணும். பட் என்ன மீடியன் இங்க சராசரி கொடுத்து கேட்டாங்க. ஓகேவா? இடைநிலை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. என்ன கண்டுபிடிக்க போறேன்? இடைநிலை கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து மதிப்பு. இது நிகழ்வு என்ன பண்ணா, ஒண்ணு வந்து என்னது? ஒரு முறை இருக்கு. 2 வந்து 3 முறை எழுதணும். 3 வந்து 2 முறை எழுதணும். இது எத்தனை முறை எழுதுறங்கிறது கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, 1 எத்தனை முறை எழுதணும்? ஒரு முறை. 1 ஒரு முறை எழுதியாச்சு. அடுத்து 2 3 முறை எழுதணும். 2 3 முறை எழுதிக்கிறேன். அடுத்து 3 2 முறை போடணும். அடுத்து 4 4 முறை போடணும். அடுத்து 5 8 முறை போடணும். 4 5 6 7 8. அடுத்து 6 2 முறை போடணும். ஓகே, போட்டாச்சு. சரி, இதோட இடைநிலை தான் கண்டுபிடிக்க போறீங்க. இடைநிலை என்னது? நடுவில் எந்த நம்பர் வருதோ அதே எனக்கு இடைநிலை. இப்ப செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு இங்க 2 அடிப்போம், லாஸ்ட் 2 அடிப்போம். அடுத்து ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2, ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2, ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2. அடுத்து 4 4 5 5 இருக்கப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ரிமைனிங் என்ன இருக்கு? சென்ற 2 நம்பர் எனக்கு கிடைக்குது. சென்ற எத்தனை நம்பருக்கு? 2 நம்பர். எனக்கு ஒரு நம்பர் வந்தா அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சர் முடிஞ்சு. பட் நடுவில் 2 நம்பர் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டையுமே கூட்டி 2ஆல வகுக்கணும். அப்ப 2ஐயும் கூட்டினா 9 வகுத்தல் 2. ஆன்சர் வரும் 4.5. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணலாம். பட் கேட்கக்கூடிய விதங்கள் வேற மாதிரி இருக்கு. ஓகேவா? மேல உள்ளது மதிப்பு, கீழ் நிகழ்வு என்ன பண்ணா எத்தனை முறை எழுதுன்னு அப்படிங்கறத கீழே கொடுத்துருக்கான்.
2 3 என்ன அர்த்தம்? 2 3 முறை எழுதுங்க. 3 2 முறை எழுதுங்க. ஓகே, கரெக்டா எழுதணும். கன்ஃபியூஷன் ஆச்சு மாறி போட்டாலும் ஆன்சர் மாற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஆன்சர் வரும் 4.5. நெக்ஸ்ட் மதிப்பு காண்க. ஓகேவா? ஸோ கண்டினியூஸா ரூட் கொடுத்துருக்கான். இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ண போறேன்? லாஸ்ட் நான் ஆன்சர் பண்ண போறேன். பாருங்க. இப்ப 9 ரூட் எடுத்து எவ்வளவு வரும்? 3. அப்ப 28 மைனஸ் 3 எவ்வளவு வரும்? 25. மைண்ட்ல வச்சுக்கோங்க. 28 மைனஸ் 3 எவ்வளவு? 25. அப்ப அந்த 25 வெளியே எடுத்து எவ்வளவு வரும்? 5. ஓகேவா? இப்ப 64 164 பிளஸ் 5. அப்ப 160ல 5 கொண்டு எவ்வளவு வரும்? 169. அப்ப 169 வெளியே எடுத்து எனக்கு எவ்வளவு வரும்னா 13. அடுத்து 302 மைனஸ் 13. அப்ப 302ல 13 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 289. அப்ப 289 வெளியே எடுத்து எவ்வளோ? 17. அடுத்து 383 பிளஸ் 17 கூட்டினா வரும் 400. அப்ப 400 வெளியே எடுத்து எவ்வளவு வரும்? 20. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்து என்ன பண்ணா லாஸ்ட்ல கொடுக்கப்பட்ட நம்பர் கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் ரூட்டா தான் இருக்கும். ஓகே, நீ ஸ்கொயர் ரூட் பண்ற மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் ஆகும். கியூப் ரூட் கொடுத்தானா கியூப் ரூட் பண்ற மாதிரி நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க லாஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு நம்பரா குறைச்சிட்டே வருவீங்க. முன்னாடி எந்த நம்பர் ஸ்கொயர் ரூட் பண்றீங்களோ அதான் எனக்கு சார். ஓகேங்களா? அப்ப 383 பதினெட்டு கூட்டு 400. அப்ப 400 ஸ்கொயர் பண்ணா 20 வரும். அப்ப ஆன்சர் எவ்வளவு? 20 தான். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் முன்னாடி நிறைய கேட்டிருந்தாங்க. இப்பயும் கேட்கறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறாங்க. பட் அது ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டால √5 √5 √5 √5 போயிட்டே இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒண்ணுமே இல்லை. பெருக்கல் இருக்கா? அப்ப அங்க என்ன நம்பர் கொடுத்தா அதான் எனக்கு ஆன்சர். 5ன்னு சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம்? 5 அடுக்கு 1ன்னு சொல்லலாம். எனக்கு ரெண்டுமே ஒரே மீனிங் தானே. 5 சொன்னாலும் 5 தான், 5 அடுக்கு 1னாலும் 5 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையான விகிதத்தை காண்க. ஓகேவா? அப்ப 9 மாதம் 1 வருடம். ஓகே, அப்போ 9 மாதம். இதை என்ன பண்ணும்? 1 வருடத்தை மாதமா மாத்துங்க. எத்தனை மாதம்? 12 மாதம். ஓகேவா? ஏன்னா விகிதம் கண்டுபிடிக்கும் போது அதோட அலகுகள் வந்து எனக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, இங்கேயும் மாதம்னா இங்கேயும் மாதம் தான் வரணும். இல்ல இங்க வருடம்னா இங்கே வருடம் தான் வரும். எனக்கு ரொம்ப எது ஈஸி? வருடத்தை மாதம் மாத்த ரொம்ப ஈஸி. ஒரு வருடம்னா 12 மாசம் போட்டு. இப்ப பாருங்க, இது மாதம் இது மாதம். இப்ப அடிக்கலாம். 3 9 4 12. ஸோ ஆன்சர் வரும் 3:4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x² - 1 x - 1 ஹோல் ஸ்கொயர் என்பனவற்றின் மீச்சியமா காண்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ண முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அடிமானம் அனைத்துமே எடுக்கணும். அடிமானம் அனைத்துமே எடுக்கணும். அதுல அடுக்கு எப்படி இருக்கணும்? பெரியதாக இருக்கணும். சி தான் கான்செப்ட். ஓகேவா? இதுதான் மீச்சியமா. நம்ம முன்னாடியே சொன்னதான். ஓகே, பாருங்க. இப்ப x² - 1 இது எப்படி பிரிக்கலாம்? இந்த 1 என்ன வச்சுக்கலாம்? 1 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். x² - 1 ஸ்கொயர் என்ன? a² - b². அப்ப என்ன வரும்? x + 1 x - 1. ஸோ அடுத்துள்ளது என்ன இருக்கு? x - 1 ஹோல் ஸ்கொயர். இதை நீங்க அப்படியே வச்சு, ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல. இங்க பாருங்க, இங்க x - 1 ஹோல் ஸ்கொயர், இங்க x - 1. அப்ப மீச்சியமா பாருங்க என்ன வரும்? அடிமானம் சமம். ஓகே, இது மேல எதுவுமே இல்லைன்னா அது ஒண்ணுக்கு தான் அர்த்தம். அடிமானம் சமம். அப்ப அடுக்கு பார்ப்போம். அடுக்கு பெருசுனாது x - 1 ஸ்கொயர். அப்ப அதே மாதிரி அப்ப இது முடிஞ்சு ரிமைனிங் என்ன இருக்கு? x + 1. ஓகேவா? x - 1 x - 1 ஹோல் ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது இது என்ன பெருசு? அப்ப இதை எழுதிட்டேன். அடுத்து ரிமைனிங் நினைச்சு x + 1க்கு அதையும் எழுதிட்டேன். பட் இது எனக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு ஆப்ஷன்ல இல்ல. x - 1 ஹோல் ஸ்கொயர் x + 1 ஆப்ஷன் இல்ல. இப்போ என்ன பண்ண போறேன்? இது விரிவா எழுதிக்கிறேன். x - ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? x - 1 x - 1 இங்க x + 1. ஓகே, பாருங்க. x - 1 x + 1 என்ன வரும்? x² - 1. இங்க என்ன இருக்கு? x - 1. அப்ப ஆன்சர் என்ன வரலாம்? x - 1 x² - 1 எனக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எனக்கு இது ஆப்ஷன்ல இல்லாதனால இதை என்ன பண்ணேன்? விரிவா எழுதி பார்த்தேன். எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? x - 1 x² - 1 வந்துச்சு. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். ஓகேங்களா? சோ ரெண்டுல எது இருந்தாலும் அது கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. ஓகேவா? எப்ப டைம்ஸ் கொடுத்து என்ன எத்தனை மடங்கு எத்தனை மடங்குள்ள இது டைம்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ தமிழ்ல வந்து இரட்டிப்பு, மும்மடங்கு, 4 விதமா கொஸ்டின் கேட்பான். ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இங்க 2 மடங்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க 100ன்னு போட்டுக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டே இருப்பாங்க. 2 மடங்குனா 100ன்னு வச்சுக்கோங்க. 3னா 200, 4னா 300, 5னா 400. இது மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சாலே போதாது. 2னா 1 கழிச்சு எவ்வளோ? 1.
அப்புறம் 2 ஜீரோ போடுங்க. 3 ஒன்று கழிச்சா 2 2 ஜீரோ போடும், அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி இரட்டிப்பா, அப்ப இரட்டிப்பு எவ்வளவு போடு, 100 வகுத்தல் அந்த 15 வந்து கீழே போடுங்க. இதை நீங்க அடிச்சா உனக்கு ஆன்சர். இது அடிச்சா உனக்கு என்னது ஆன்சர். அப்ப இரட்டிப்புக்கு 100ன்னு போட்டேன், 15 வருங்களை கீழே போட்டேன். அப்ப 100/15 படிங்க. 3 பாஞ்சா 35 பாஞ்சு 25 100. இப்ப 20/3. 20 எத்தனை 3 இருக்கு, 6 3 18, மீதி 2 வகுத்தல் 3. ஸோ அப்போ ஆன்சர் 6 2/3%. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் 6 2/3%. அடுத்து கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும் கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் தான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாருங்க, சி டி இ எஃப் ஜி. ஓகே, எல்லாத்துலயுமே ஜி தான் இருக்கு, அப்ப கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் எழுத்துக்கு என்ன இருக்கு, எஃப். எஃப் இங்க ஹச், இங்க ஜே, இங்க எல். அடுத்து என்ன வரும் பாருங்க. ஸோ எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், எஃப்க்கு அப்புறம் ஜி விட்டுட்டு ஹச், ஹச்சுக்கு அப்புறம் ஐ விட்டுட்டு ஜே, ஜேக்கு அப்புறம் கே விட்டுட்டு எல். அப்ப எல்லுக்கு அப்புறம் எம் விட்டுட்டு என்ன வரும், என். அப்ப ஜி என். ஓகே, எங்க இருக்கு, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. லாஸ்ட் எழுத்து கண்டுபிடிப்போம். லாஸ்ட் எழுத்து என்ன இருக்கு, ஐ எல் ஓ ஆர். ஓகேங்களா. ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஜே கே, 2 எழுத்து விட்டுட்டு எல். அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம்என் விட்டுட்டு ஓ. அடுத்து ஓக்கு அப்புறம் பிக்யூ விட்டுட்டு ஆர். அப்ப 2 எழுத்து விட்டு ஒன்று எழுத போறேன், ஆர் போட்டாச்சா. அப்ப என்ன வரும், எஸ் டி விட்டு என்ன வரும், யூ வரும். அப்ப ஆன்சர் எவ்வளோ, யூ. அப்ப ஆன்சர் ஜி என் யூ. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த எழுத்து கூட்டாங்க, அடுத்து செகண்ட் பார்க்கும்போது ஒரு எழுத்து விட்டு கூட்டாங்க, அடுத்து மூணாவது பார்க்கும்போது 2 எழுத்து விட்டு கூட்டிட்டாங்க, அவ்வளவுதான். ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். உறவு முறை பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஸோ உறவு முறை நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் போட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ சதுரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணை குறிக்கும். சதுரம் என்பது அது ஒரு ஆண். அப்போ ஒண்ணுக்கு என்ன ஆன்சரு, 4. ஒண்ணுக்கு ஆன்சர் அது 4. அடுத்து வந்து பார்த்தா செகண்ட் இருக்கு, ஒரு வட்டம் ஒரு சதுரம். சதுரங்கிறது ஒரு ஆணு, வட்டங்கிறதுனா பெண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண். அப்ப இது எங்க வரும் பாருங்க, ஆண் பெண் எங்க வரும், செகண்ட் தான் எனக்கு ஆன்சர். ஆண் பெண் இணைப்பு, ஆண் பெண் இணைப்பு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆண் 2 கோடு போட்டுக்கணும். ஓகேவா. ஒரு கோடு கொடுத்தாங்கன்னா சாதாரண சகோதரி சகோதரர் மாதிரி சொல்லுவோம். 2 கோடு கொடுத்தாங்கன்னா ஒரு கணவன் மனைவியை சொல்லுவோம். ஓகே. அப்ப பெண் ஆண் 2 கோடு கொடுத்தாங்கன்னா என்ன வரும்னா நெருங்கிய உறவு திருமணம்னு அர்த்தம். ஓகேவா. கணவன் மனைவியை இருப்பாங்க வச்சுக்கலாம். ஓகே, அதான் திருமணம் முடிஞ்சவங்க. ஆண் பெண் திருமணம் முடிஞ்சா நெருங்கிய உறவு திருமணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வட்டம், அதுக்குள்ள எனக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா. இதுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா பால் இணைந்த ஒடுங்கு பண்புடைய தாங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நார்மல் கொஸ்டின் தான். ஒரு உறவு முறை கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணும்போது இந்த மாதிரி படங்களை போட்டு ஆன்சர் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்றோம், அதை பொறுத்துக்க மாதிரி கேட்டுக்க பாருங்க. அப்ப சதுரம் என்பது ஒரு ஆணையும் வட்டம் என்பது ஒரு பெண்ணையும் குறிக்கிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி வட்டமும் சதுரம் ஒரே ஒரு கோடு போட்டுருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஆண் பெண் இணைப்பு, அவ்வளவுதான். 2 கோடு போட்டுச்சுன்னா அவங்க நெருங்கிய உறவு திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்துக்குள்ள பாயிண்ட் வச்சோம்னா ஒடுங்கு பண்புடைய தாங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஆன்சர் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 4, செகண்ட் இதுக்கு செகண்ட், ஃபர்ஸ்ட் இதுக்கு 4, செகண்ட் இதுக்கு செகண்ட், தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 3. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டினியூஸாக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய தமிழ்ல ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய வீடியோ பார்த்துக்கிட்டீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கூட ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் ரெகுலராக வந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2018 கிட்டே பார்த்தா கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் பேப்பர் கிட்ட வருது. இன்னும் நம்ம அதுக்கு முன்னாடிலாம் போகணும். ஸோ அதனால முன்னாடி சொல்லுங்க திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை வீடியோ கொடுப்போம் சொன்னோம். பட் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் சனி ஞாயிறோட கொடுக்க பிளான் பண்ணுறோம். ஏன்னா இன்னும் குறிப்பிட்டனாலே கொஞ்சம் மேக்ஸிமம் டேஸ் வந்து கவர் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வரட்டு குரூப் 1 தேர்வுக்கு கூட இந்த வினாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. நன்றி.